ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக. ஆண்டவரே எஸ்வே சப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்குது என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீ சுட்டி காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுங்க. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் சங்கீதம். கீர்த்தித் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாம பூமி எங்கே எவ்வளவு மேன்முள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். மகஞ்சனையும் பழிக்காரனையும் அடைக்கப்பட்டு தேவரீர் உம்முடைய சத்துருக்களை மித்த குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரில் சற்று சிறியவனாக ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளில் நீர் அவனுக்கு ஆளுகையும் தந்தை சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களையும் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கு எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 9. மத்திலவேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விபரிப்பேன். உன் மகிழ்ந்து களிகூறு. உன்னதமாக இருக்கிற உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் பொழுது உமது சமூகத்தில் அவர்கள் இடரென்று அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டேன். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு ஒளிந்து போயிட்டு. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். நம்முடைய சிங்காசனத்தை நியாயாதிபதிகளுமாக்கி என்று சொன்னார். அவர் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்திருத்து சகல ஜனங்களும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். அவர் நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தஞ்சம் ஆவார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் என்னை கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்பொழுது அவைகளை நினைக்கிற சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களை விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிவுறும்படி தேவரி எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அதிபதி அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்களில் சிக்கி கொண்டார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எளியவன் என்னென்னைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டருடைய நம்பிக்கையோ கெட்டுப்போவதில்லை. எழுந்திரளுங்க தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்து நியாய தீர்ப்பு கடவர்கள். ஜாதிகள் தங்கள் மனுஷர் என்று அழியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாகும். கர்த்தாவே, சங்கீதம் 110. கர்த்தாவே, என் துயரத்தில் நீக்கி நீரே என் ஆபத்து நேரிட சமயங்கள் நீரே எனக்கு மறைந்திருக்கிறீர். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த
சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடலாம். இவைகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதுமே கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பராக்கிரமசாலி மிகவும் உயரமாக இருக்கிறது என்பது எதிராளிகள் எல்லாருமே மேலும் எதிராளிகள் மேலும் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று நான் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமம் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவு இருக்கிற மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். திக்கற்றவன் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் நம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார். கர்த்தாவே எழுந்தேறலும். தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். துன்மார்க்கன் தேவனை அசட்ட பண்ணி கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிற நீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாய நீரே, திக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாய நீரே. துன்மார்க்கனுக்கும் இல்லாதவர்களுக்குமாக இருக்கனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிற புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டோடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவர். மண்ணானது மனுஷனை இனி பல செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். அதிக சங்கீதம் 11 ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். பிள்ளைகள் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள். இதோ துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் சோதித்தருகிறார். பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் பெருக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தமும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ நீதி உள்ளவர், உயர்ந்தவர், சிறந்தவர், நீ மகிமைக்கு துதிக்கு பாத்திரவர். உலகத்துக்கு ஒத்த வேஷத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து நல்ல பாதையில் நடத்துகிறவர். இயேசுவே, எங்களை நீர் மேன்மையாக ஆசீர்வதித்து இந்த நாள் இந்த மன்னாவை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.